வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதல் நிலவே எபிசோட் 55. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் இன் அகிலா ஹவுஸ். அகிலா மஹாலில் உட்காந்து யாருக்கும் கால் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ புருஷ்பா வராரு. புருஷ், அகிலா அகிலா என்னங்க வந்துட்டிங்களா? என்ன மத்தியானமே வந்துட்டீங்க? புருஷ், ப்ரோக்ராம் முடிஞ்சுதுமா. காலையில் சிந்து யார் காலேஜில் ட்ராப் பண்ணா? அகிலா, ஷாம் தாங்க. புருஷ், சரிம்மா. ஆதி கால் பண்ணானா? அகிலா, கால் பண்ணாங்க மார்னிங். நேற்று எங்கேயும் வெளியே போகலையா? இன்றைக்கி பார்வதி கூட மூவிக்கு போயிட்டு அப்புறம் கோயிலுக்கு போகிறாங்களாம். புருஷ், அகிலா, சரிங்க. நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நான் காஃபி போட்டு தரேன். புருஷ் இன்னொரு ரூமுக்கு போகிறாரு. அகிலாமா கிச்சனுக்கு போகிறாங்க. அகிலாமா, அச்சோ சீதாக்கிட்ட பேசணும்னு நினச்சமே, மறந்துட்டேனே. சரி, இப்போ கால் பண்ணுவோன்னு ஹாலுக்கு வந்து மொபைல் எடுத்து கிச்சனுக்கு போகிறாங்க. அகிலாமா சீதாம்மா கால் பண்ணுறாங்க. அகிலா, ஹலோ சீதா. சீதா, சொல்லுங்கள் அகிலா, எப்படி இருக்கீங்க? அகிலா, நல்லா இருக்கேன் சீதா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் கால் பண்ணேன். சீதா, சொல்லுங்கள். அகிலா, பாரதி தாலி பிரிச்சுக்க ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்ல, அதை பற்றி பேச தான் கால் பண்ணேன். சீதா, ஆமாம்ல, நானும் இதை யோசித்தேன். எப்போ இந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம்? இல்லை, வர வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமையும் நல்ல நல்லா இருக்குது, அப்போ வச்சுக்கலாமே. சீதா, வியாழக்கிழமை பார்வதியோட பர்த்டே, அப்போ இந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கலாமா? அகிலா, அப்படியா? அப்போ ஃப்ரைடே தாலி பிரித்து கோத்துக்கலாம். சீதா, சரிங்க. அகிலா இப்படி கொஞ்சம் பேசுகிறாங்க. சீன் 15 தேட்டர். ஆதி பாரு தேட்டரில் கார்னர் சீட்டில் உட்காந்துருக்காங்க. பாரு ஆதியே பார்த்துட்ருக்கா குறு குறுன்னு. ஆதி, என்ன வேணும்? பாரு, என்னாச்சு உங்களுக்கு? ஆதி, எனக்கு என்ன? பாரு, இல்லை திடீர்னு ஷாப்பிங் கூட்டிகிட்டு போனீங்க, யாருக்கு கிஃப்ட் வாங்கினீங்க, அது யாருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆதி, ஓ அதுவா? அது பாரு ஆர்வமாக என்னன்னு கண்ணால் கேட்குறான். ஆதி அவ வயசுக்கிட்ட போய் ஹஸ்கி வயசில் அப்புறம் சொல்கிறேன்னு சிரிக்கிறாரு. பாரு முறைச்சிட்டு, வர வர நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க, யாருக்கு அந்த கிஃப்ட்டுன்னு சொல்லுங்கள். ஆதி, அது என்னோட ஒரு ஃபேவரட் பர்சனுக்கு தான். பாரு, அதான் யார்? ஆதி, சொல்கிறேன் இப்போ இல்லை, நேரம் வரும்போது. பாரு திரும்ப ஏதோ கேட்க வரா. ஆதி, படம் போட்டாங்க, படம் பாரு, அப்புறம் கொஸ்டின் கேளு. ஆதி ஸ்க்ரீனை பார்க்குறாரு. பாரு ஆதி சொன்ன பர்சன் யாருன்னு திங்க் பண்ணிகிட்ருக்கா. ஆதியோட சைடாக பார்த்து சிரிக்கிறாரு. பாரு ஆதி கவனிக்கல. அப்புறம் மூவி ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு க்ரைம் லவ் ஸ்டோரி. அந்த மூவி த்ரில்லிங்காக மூவ் ஆகுது, ரொமான்டிக்காக மூவ் ஆகுது. இப்போ த்ரில்லிங் சீன் போகுது. அந்த மூவியில் ஒரு பொண்ணோட அழுகிற சீன் காட்டுறாங்க. அந்த பொண்ணோட வாய்ஸ் மட்டும் ஒரு ரூம்லேருந்து கேட்குது. ஒரு பர்சன் அந்த ரூம்குள்ளே போகிறாரு, ஹார்னட் பிஜிமோட. அந்த சீன் வருது. பாராவை கையை வச்சு கண்ணை டைட்டாக மூடி ஆதி மேலே சாயிறா. ஆதியோட ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. பாரு பயந்து ஆதி இருக்குமா ஹக் பண்ணிக்கிறா. ஆதி, ஏய் பார்வதி, ஒன்றும் இல்லை, படம் பாரு. பாரு மாட்டேன்னு தலையாடுறா. பாரு, வீட்டுக்கு போகலாங்க, இந்த படம் வேணாம். ஆதி, பார்வதி, இதில் பேயெல்லாம் காட்ட மாட்டாங்க, வெறும் சவுண்ட் எஃபெக்ட் தான், மைண்ட் வாய்ஸ். இந்த வைக்கு வேறு மூவி டிக்கெட் கிடைக்கலையா லூஸுன்னு அவி திட்டேன். பாருவை பார்க்குறாரு. பாரு ஆதி செக்ஸில் அவள் ஃபேஸை புதைச்சிக்கிறா. ஆதி பாருவை பார்த்து சிரிச்சிட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை பார்க்குறாரு. பாரு ஓர கண்ணால் ஸ்க்ரீனை பார்க்குறா. இப்போ ஏதோ போலீஸ் விசாரணை சிம்பிளே ஆகுது. மைண்ட் வைஸ், அப்பாடா பேய் போயிடுச்சா. அப்போ அவள் இருக்கிற பொசிஷனை பார்க்குறா. ஆதி ஹக் பண்ணி உட்காந்துருக்காரு. மெதுவாக நிமிர்ந்து ஆதியை பார்க்குறான். ஆதி அவளை பார்க்குறாரு. ஆதி என்னென்னு ஐப்ரோ ரைஸ் பண்ணி கேட்குறாரு. பாரு சிரிச்சிட்டு அவள் நாக்கு லைட்டாக காட்டிட்டு ஆதிக்கிட்டேருந்து விலகிறான். ஆதி, இனி பேயெல்லாம் வராது, பயப்படாமல் படத்தை பாரு. பாரு முன்ன சீனை பார்க்குறா. ஆதி அவள் பயந்து ஆதி ஹக் பண்ணதில் நினச்சி பார்த்து சிரிக்கிறாரு. பாரு ஆதியை பார்க்குறா. பாரு, இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க? ஆதி, நான் சிரிக்கலையே. பாரு, இல்லை நீங்கள் சிரிச்சிங்க, நான் பார்த்தேன். ஆதி, படத்தை பார்த்து சிரிச்சிருப்பேன், வேறு ஒன்றும் இல்லை. பாரு, பொய் சொல்கிறீங்க, நான் பயந்ததை பார்த்து தானே சிரிச்சிங்க. ஆதி, இல்லையே, நான் போய் உன்னை பார்த்து சிரிப்பேனா? பாரு, நிச்சயமாவன் குழந்தை டோனில் கேட்குறா. ஆதி, நிச்சயமாக தான், நீ படத்தை பாரு. பாரு ஸ்க்ரீனை பார்க்குறா. ஆதி அவளை பார்க்குறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்வைக்கப்பட்டு கீழே குனியறா.
ஆதியோட பார்த்து கன்ஃபியூஸ்டாக ஸ்க்ரீனை பார்க்குறாரு. இப்போ ஸ்க்ரீனில் ஒரு ரொமான்டிக் சீன் ப்ளே ஆகுது. ஆதி அதை பார்த்து உடனே கீழே குனிச்சிக்கிறாரு. பாரு என்னங்க வீட்டுக்கு போகலாமன்னு ஹஸ்கி வாய்ஸில் கேட்குறான். ஆதிக்கு அந்த வயசு ஒரு மாதிரி பண்ணுது. மெதுவாக பார்வை திரும்பி பார்க்குறாரு. பாரு கீழே குனிச்சு உட்காந்துருக்கா. ஆதி பாருவோட ஃபேஸை பார்க்குறாரு. பாருவும் ஆதி எதுவும் பேசலன்னு லைட்டாக திரும்பி ஆதியை பார்க்குறான். ஆதியும் பார்வையே பார்த்துட்ருக்காரு. 2 பேருக்கு ஒரு க்யூட் டைலாக் போகுது. ஆதி மெதுவாக அவர் கையை பாரு கை மேலே வைக்கிறாரு. பாருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. கூச்சத்தோடு ஆதி கண்ணை பார்க்குறா. ஆதி பாரு கண்ணை பாட்டி அவகிட்ட போகிறாரு. பாரு ஆதிவே பார்க்குறான். ஆதி அவரோட கையில் பாரு கண்ணத்தை பிடிச்சிக்கிறாரு. பாரோட ஹார்ட் ஃபாஸ்ட் ஆகுது. ஆதி பாரு லிப்ஸை பார்க்குறாரு. பாரு அவ கண்ணை படப்படன்னு அடிச்சுக்கிறா. ஆதி மெதுவாக அவள் லிப்ஸ்கிட்ட போகிறாரு. பாரு அவ கண்ணை மூடுறான். ஆதியோட லிப்ஸும் பாரோட லிப்ஸும் 1 இன்ச் கேப் இருக்குது. ஆதி லைட்டாக அவரோட ஹெட்டை சாய்ச்சி பாருக்கிட்ட போகிறாரு. அப்போ கரெக்டாக ஸ்க்ரீனில் பாம் பிளாஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு சீன் வருது. அந்த சவுண்டு கிட்ட 2 பேர் ரியாலிட்டிக்கு வராங்க. ஆதி பாருக்கிட்ட க்ளோஸாக இருக்காரு. ஆதி பாருக்கிட்டேருந்து டக்குன்னு விளக்குறாரு. பாரு மைண்ட் வைஸ் சேனை வைக்கப்பட்டு கீழே குனிச்சு ஆதி அவகிட்ட வந்தது நினச்சி பார்க்குறா. ஆதி மைண்ட் வைஸ் டேய் என்னடா பண்ணுற, உன்னை பற்றி என்ன நினச்சிருப்பா சேனை பார்வை பார்க்குறாரு. பாருவும் ஆதியை பார்க்குறான். ஆதி சாரிண்ணா. பாரு ஆதி வாயை க்ளோஸ் பண்ணுறா. பாரு நான் தானே உங்கள்கிட்ட வந்தேன், அப்போ நீங்கள் ஏன் சாரி கேட்குறீங்கன்னு கீழே குனிச்சிக்கிறான். பாரு நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ணல சாரி கேட்குற அளவுக்கு. ஆதி இருந்தாலும் நான் அப்படி. பாரு விடுங்க ஆதி, இதை பற்றி யோசிக்காதீங்க. ஆதி அதுக்கப்புறம் எதுவும் பேசாமல் ஸ்க்ரீனை பார்க்குறாரு. பாரு ஆதி பார்க்குறான். ஆதி பார்க்கிட்ட எதுவுமே பேசுகிற. கொஞ்ச நேரத்தில் மூவி எண்ட் ஆகுது. ஆதி பாரு தேட்டர்லேருந்து வெளியே வராங்க. ஆதி இப்போ வீட்டுக்கு போகலாமா, டைம் ஆச்சு. பாரு ஆதி பாரு வீட்டுக்கு கிளம்புறாங்க. பாரு கார் பேக் சீட்டில் இருக்கு. அந்த கிஃப்ட் பாக்ஸை பார்த்துட்டே வரா. ஆதி அவளை பார்க்குறாரு. ஆதி பார்வதி. பாரு கவனிக்கல. ஆதி ஓன்னு பாரு ஆன்சர் டேப் பண்ணுறாரு. பாரு என்னங்க. ஆதி என்ன யோசிச்சிட்டே வர. பாரு ஒன்றும் இல்லை சும்மா தான். ஆதி மைண்ட் வாய்ஸ். ஒருவேளை தேட்டரில் நடந்தது யோசிக்கிறாளோ, ஏதாவது தப்பாக நினச்சிட்டாளான்னு பாருவை பார்க்குறாரு. பாரு மைண்ட் வாய்ஸ் அந்த கிஃப்டில் என்ன இருக்கும், அது ஃபேவரட் பர்சன் வேறுன்னு சொல்கிறாரு. யாராக இருக்குன்னு யோசிச்சுட்டு திரும்பி ஆதி பார்க்குறான். ஆதி ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. சேம் ட்ரீஸ்ட். That I'm invincible, nobody gon' bring me down. Here we go. உங்களுக்கு நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself. Yeah. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.